வழிபாட்டிற்கும் போற்றுதற்கும் உரிய எல்லாம் வல்ல அருள்மிகும் சிவகாமி அம்மை தாயுடனாகிய அருள்மிகும் ஆனந்தமான நடராஜ பெருமானுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். சிறப்புரை வழங்க வந்திருக்கிற இனிய தம்பி திருவாளர் சிவகுமார் அவர்கள், மகப்பேறு மருத்துவ திலகம் சகோதரியார் பிருந்தா அவர்கள், தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தில்லை தமிழ்ச்சங்கத்தில் பல முறை வந்து அவர்கள் ஆண்டறிக்கையில் குறிப்பிட்டது போல பேசியிருக்கிறேன். தமிழோடு எளியனை இணைத்து கொண்ட வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால் செம்மாந்த வாழ்க்கை, சிறப்போடு கூடியிருக்கிற வாழ்க்கை. வேறு எந்த துறைக்கு சென்றாலும் இந்த சிறப்பு கிடைக்காது என்ற வகையில் தமிழ் தந்த கொடையாக உலகம் முழுக்க செல்லும்படியான பெரிய பேற்றினை எளியன் பெற்றிருக்கிறேன். நான் அடிக்கடி என்னுடைய தமிழ்துறை மாணவர்களுக்கு சொல்லுவேன், கணிதம் படித்தால் ஜப்பான் போகலாம், பொருளாதாரம் படித்தால் ரஷ்யா போகலாம், விஞ்ஞானம் படித்தால் அமெரிக்கா போகலாம், வேறு துறை படித்தால் சிங்கப்பூர் போகலாம், தமிழ் படித்தால் உலகம் பூரா போகலாம் என்பதற்கு அடியேனே சான்று. அதை நான் என்னை பெருமைப்படுத்தியிருக்கா சொல்லலை, தமிழ் படித்தா இந்த அளவுக்கு இருக்கலாம் என்று ஒரு நம்பிக்கை. இருந்தமிழே உன்னால் இருந்தேன், வானோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்று தமிழ் தூது ஆசிரியர் சொல்லி மகிழ்ந்தது போல, வானோர் விருந்தமிழத்தை விட சிறந்தது என் தமிழ் என்ற நிலையில் அந்த ஆசிரியர் சொல்லி மகிழ்ந்தது போல, ஆஸ்திரேலியா சென்றபொழுது திருக்குறள் மாநாடு. எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், ஆஸ்திரேலியாவில் ருத்ரகாளியம்மன் கோயில் வாசலில் திருக்குறள் மாநாடு நடத்துகிறார்கள் என்பதை விட பெரிய சிறப்பு என்னவென்றால், தமிழ்நாட்டிலிருந்து கப்பல் வழி பயணத்தில் கொண்டு போன 10 அடி உயரமுடைய நம்முடைய வள்ளுவர் பேராசிரியருடைய சிலா விக்கிரகம் முகப்பில் வைத்து அதற்கு பூ போட்டுத்தான் உள்ளே அழைத்து போனார்கள். ஆக என்ன தெரியுது என்றால், ருத்ரகாளியம்மன் வாசலில் நம்முடைய பேரறிஞனாக ஈடு இணையற்ற அறிஞனாகிய உலகத்திற்கே வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்லும் வகையில் உலக புகழை தேடித்தந்த அந்த வள்ளுவர் பேராசிரியனுக்கு ஆஸ்திரேலியாவில் கோயிலுக்குள்ள ஒரு வழிபாட்டு மூர்த்தம் அமைத்த மக்கள் ஆஸ்திரேலியா தமிழ் மக்கள். அவர்கள் நடத்துகிற திருக்குறள் மாநாடு. ஆச்சரியம் என்னவென்றால், நான் கேட்டேன், இங்கே வந்திருக்கிற 800 பேர் வந்திருக்கிறார்கள் என்ன, 800 பேர் நம்முடைய கட்டணத்தில் 700 ரூபா பணம் கட்டி வந்திருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் தமிழ் கேட்க, திருக்குறள் கேட்க 700 ரூபா நுழைவு கட்டணம் கட்டிவிட்டு வந்திருக்கிற செய்தியை பார்க்கிற பொழுது, தமிழ் விலை கொடுக்கும் தமிழாக, விளைவுடை அருந்தமிழ் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. சிவபெருமானே திருவிழிமலையில் காசு கொடுத்து தான் தமிழ் கேட்டார். திருவிழிமலையில் திருநாவுக்கரசருக்கு ஒரு நாள் ஒரு காசு, திருஞான சம்பந்தருக்கு ஒரு நாள் ஒரு காசு, 7 காசும் 7 நாளில் ஒரு நாளாக கொடுக்குறார். பின்னே வந்து சுந்தரர் கேட்டார், ஏன்பா விழிமிடலை நாதரே, நீங்கள் 7 காசை ஒரே நாளில் திருநாவுக்கரசருக்கு ஞானசம்பந்தர் கொடுத்துருக்க கூடாதா, என்னுடைய முன்னே வாழ்ந்த ஞானிகளுக்கு என்று கேட்டுக்கொண்டு அவரே விடை சொல்கிறார். இப்போ எனக்கு ஒரு விடை தெரிந்து விட்டது. தமிழ் கேட்கும் இச்சையால் நித்தல் காசு நல்கினீர் என்று சொன்னது சுந்தர தேவாரம். ஆதலினால் சான்றோர்கள் பெருமக்களே, சிவபெருமான் கூட காசு கொடுத்து கேட்ட மொழி ஒரே மொழி உலகத்திலேயே நம் தமிழ் மட்டும்தான். அந்த அளவுக்கு சிறந்தது தமிழ். நான் ஒரு முறை ஒரு மாணவரை பார்த்து கேள்வி கேட்டேன், திருக்கைலாயத்திற்கு திருக்குறள் போயிருக்கான்னு. எல்லா பையனும் இல்லைன்னு தான் சொன்னான். போயிருக்குப்பான்னு சொன்னேன். திருக்கைலாயத்துக்கு எப்படிங்கய்யா திருக்குறள் போயிருக்கும்னு கேட்டான் அவன். திருக்கைலாய ஞான உலா என்ற நூலை எழுதியவர் சேர்மான் பெருமாள் நாயனார். அவர் எழுதிய திருக்கைலாய ஞான உலா திருக்கைலாயத்தில் அரங்கேற்றமானது. உலகத்திலேயே ஒரே ஒரு மொழி நூல் தமிழ் மட்டும்தான் கைலாயத்தில் சிவபெருமான் முன்னிலையில் அரங்கேற்றமானது என்று சொன்னால் வேறு எந்த மொழிக்கும் இந்த பெருமை இல்லை. நாம் நல்ல கம்பீரமாக சொல்லிக்கொள்ளலாம், கைலைநாதனே காது கொடுத்து கேட்ட தமிழ். அந்த திருக்கைலாய ஞான 2 குறள் இருக்குது, அதில் இடம்பெற்றிருக்கு.
அதை அரங்கேற்றம் பண்ணும்போது 2 திருக்குறளையும் சேரமான் பெருமாள் நாயன் வாசிக்கிறார். சிவபெருமான் காது கொடுத்து கேட்டிருக்கிறார் என்றால் திருக்கயிலாயம் வரை நம்முடைய திருக்குறள் சென்று தமிழ் சென்று கொடிகட்டி பறந்திருக்கிறது என்பதற்கு சான்று இருக்கிறது. அந்த ஆஸ்திரேலியா மாநாட்டில் ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா இதில் ஒரு பையன் எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தான். என்னடா தம்பின்னு கேட்டார். ராத்திரி 11 மணி கடைசி பேச்சு எனக்கு. வாங்கி பார்த்தேன். அந்த திருக்குறளுக்கு அர்த்தம் சொல்லுங்க, எனக்கு புரியலேன்னு கேட்டான். அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்று ஒரு குறள் இருக்குங்க ஐயா. அந்த குறளுக்கு தப்பாக அர்த்தம் சொல்கிறாங்க. மரத்தை ரொம்ப கேவலமாக பேசுகிற மாதிரி எழுதியிருக்கார் வள்ளுவர்னு ஒருத்தர் போன வருஷம் பேசிட்டு போயிட்டார். ஒரு பேராசிரியர் உங்கள் நாட்டிலே வந்தவர். அது உண்மைதானான்னு கேட்டார். இல்லைப்பான்னு சொல்லிட்டு விடை சொன்னேன். இந்த விடை எழுதிய அறிஞன் இலக்குவனார், பேராசிரியர் இலக்குவனார் என்று பெரும் பேரறிஞர் ஒருத்தர் வாழ்ந்தார். அந்த இலக்குவனார் மகன் தான் மறைமலை. இப்போ இருக்க மறைமலை இலக்குவனார் இப்போ இருக்கிறார். அந்த இலக்குவனார் எழுதிய திருக்குறள் உரையில் அவர் எழுதுகிறார், உங்கள் மரம் என்பது மரத்தை குறிக்கவில்லை எழுதிவிட்டு, அறம் என்றால் ரம்பம் போல் ஷார்ப்பாக இருக்கிறது. அந்த அறத்தினால் மரத்தை அப்படியே வெட்டுவாங்க. அப்படி வெட்டுகிற அந்த அறத்திற்கு கைப்பிடியாக இருப்பது ஒரு மரத்துண்டு. அந்த கைப்பிடி அதை பிடிச்சிக்கிட்டு தான் அவங்க அந்த ரம்பத்தால் அறுப்பாங்க மரத்தை. அதுக்கு வள்ளுவர் என்ன கருதுகிறார், அந்த அறம் அளவுக்கு கூர்மையான அறிவு பெற்றிருந்தாலும், அந்த அளவுக்கு கூர்மைய அறிவு பெற்றிருந்தாலும் இந்த மரப்பிடியாயிருக்கிற ஒன்று எப்படி தன் தாய் மரமாயிருக்கிற இனத்தை வெட்டுவதற்கு அந்த ரம்பத்தோடு துணை நின்று கொண்டு கைப்பிடிய உதவுகிறதோ, அதுபோல எவன் ஒருவன் இன துரோகியாக வாழ்கிறானோ அவன் மரம் போல்வன் மக்கட்பண்பு இல்லாதவன் என்ற கருத்தில் கைப்பிடிக்கு சொன்னதுதான் அந்த விளக்கமே தவிர தாய் மரத்தை குறிக்கவில்லை என்று எழுதியிருக்கிறார். எனவே கைப்பிடி அந்த ரம்பம் இவ்வளவு அழகான அற்புதமான அறிவு திலகம் திருவள்ளுவர். அதனால் சான்றோர்கள் பெருமக்களே, தமிழ் என்பது அவங்க சொன்ன மாதிரி தமிழ் தேர்விலே அருமையான அழுத்தமான விடை வழங்கி 100க்கு 100 பிழை திருத்தமே செய்ய முடியாத வகையில் அழகாக எழுதி பதிவு செய்து எதிர்கால சந்ததியினர் விடைத்தாள் எழுதுவது என்று சொன்னால் மற்றவையெல்லாம் என் தேர்வுக்காக, தமிழ் மட்டும் என் உயிருக்காக என்று எண்ணும்படியான ஊட்டத்தை உண்டு பண்ணுவோம். மாதாந்திர கூட்டமோ காலாண்டு கூட்டமோ நடத்தினால் 100கணக்கான மாணவர்கள் உட்கார வையுங்கள். எளியன் வந்து பேசுகிறேன், பேசி அவர்களுக்கு சரியான உணர்ச்சியை ஊட்ட நான் தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் உவை சாமிநாதையர், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, கொடிகாத்த குமரன், வாஞ்சிநாதன், பகத்சிங் போன்றவரை பற்றியெல்லாம் சொல்லி மக்கள் மத்தியில் இளைஞர்களுக்கு ஊட்டம் தர வேண்டும். தாய்ப்பற்று, தந்தை பற்று, தேசப்பற்று, மொழிப்பற்று, இனப்பற்று எல்லாவற்றையும் ஊட்டித்தர வேண்டும் என்பதனால் எந்த நாட்டிலும் சொல்ல முடியாத ஒரு அற்புதமான ஒன்றை சொல்லுகிறேன். வாஞ்சிநாதன் மையாஜ் ஸ்டேஷனில் ஏறி ஒரு துப்பாக்கியில் 2 குண்டை போட்டுக்கிட்டு ஒரு குண்டுனால் ஆஷ் என்ற ஆங்கிலேயனை சுட்டுட்டு அடுத்த ஸ்டேஷன் வந்த உடனே இறங்கி ஓடி போய் கழிவறையில் பெண்கள் கழிவறை எடுத்து திரும்ப ஓடி வந்து ஆண்கள் கழிவறையில் தன்னை சுட்டு கொண்டு இறந்து விட்டான். 2 குண்டு போடும்போதே ஒரு குண்டு எனக்கு என்று எண்ணிக்கொண்டே போட்டவன், தலையில் சாவை வைத்து கொண்டு ட்ரெயினில் ஏறினவன், எங்கேயோ வடநாட்டில் சுட்டுக்குருவியை மாதிரி சுட்டு கொண்டியே நீ இப்போ சாகடா என்று சொல்லி ஆசை சுட்டுட்டான், இறங்கி ஓடிட்டான். என் மாணவன் என்னை கேட்டான், எல்லாம் அழகாத்தான் சொல்கிறீங்க ஐயா, அந்த வாஞ்சிநாதன் இந்த ஸ்டேஷனில் ஏறி அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி தன்னை சுட்டுட்டு இறந்துட்டாரே, ஆனால் அப்படின்னா புகைவண்டி பயணத்தில் பயணச்சீட்டு வாங்காமல் தானே போயிருப்பான், அப்படின்னா அது குற்றம் அல்லவான்னு கேட்டான். அருமையான கேள்வி. நான் உடனே வரலாறை திரும்ப படித்து பார்த்தேன். வாஞ்சிநாதன் விழுந்து கிடக்கிறான் ஆண்கள் கழிவறையில். அப்போ போலீஸ்காரர் போய் ஏதாவது கடிதம் வச்சிருக்காரா என்று தேடி பார்த்தால் பைக்கில் கைவிட்டு பார்க்குற போலீஸ்காரர் ட்ரெயின் பயணச்சீட்டு உள்ளே இருந்தது என்பதுதான் நாம் நினைந்து 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 மகிழ வேண்டிய விஷயம். அதனால் தமிழன் சாவில் கூட ஊழல் செய்யாதவன் என்பது ஒரு கால வரலாறு என்பதனால் இந்த வரலாற்று சிந்தனைகளை எல்லாம் இளம்பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து தமிழ் பற்றையும் தமிழ் தேசிய பற்றையும் தமிழ் இனப்பற்றையும் உண்டு பண்ணி குடும்பம், நாடு, வீடு என்ற வகையில் எல்லாவற்றையும் இணைத்து வாழுப்பா என்று பிள்ளைகளை ஆற்றுப்படுத்த வேண்டிய கடமையில்
நாம் இருக்கிறோம் என்பதை தெரிவித்து, அந்த வகையில் இந்த விருதை தந்த இந்த தில்லை தமிழ்ச்சங்கத்துக்காரருக்கு என்னுடைய திருவடிகளுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை புலப்படுத்தி கொண்டு, அருமை தம்பி சிவகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எல்லோரும் எல்லா நலங்கள் பற்றி நெடூழி காலங்கள் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.